தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையான நிலையில் காத்திருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு விடைபெற்று செல்லும் இறுதி கட்டத்தில் ஒரு வார காலத்தில் அடுத்தடுத்து 2 விமான விபத்துக்கள் உலகை உலுக்கியுள்ளன. கடந்த புதன்கிழமை ரஷ்யாவின் குரோஸ்னி நகரில் தரை இறங்க வேண்டிய அசர்பைஜான் ஏர்லைன்ஸின் பயணிகள் விமானம் ஒன்று ரஷ்ய அதிகாரிகளால் கசகஸ்தானுக்கு அவசரமாக திருப்பிவிடப்பட்டு அங்கு தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளாகி 38 உயிர் பலிகளை எடுத்த நிலையில் தென்கொரியாவில் இன்று இன்னொரு கூரமான விபத்து இடம்பெற்று இந்த பதிவு பதியப்படும் போது 125க்கும் மேற்பட்டவர்கள் பலியான செய்தியும் வந்துவிட்டது. இதுவரை இந்த விமானத்திலிருந்து 2 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் விமானத்தின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டாலும் தப்பியிருந்த வால்பகுதியின் சிதைவுகளுக்குள் இருந்து 2 விமான சிப்பந்திகளும் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களை தவிர ஏனைய அனைவரும் பலியாகி இருக்கலாம் என்ற அச்சநிலை வளர்ந்து தென்கொரிய வரலாற்றில் இடம்பெற்ற மிக மோசமான விமான விபத்தாக இந்த விபத்து பதிவாகியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 175 பயணிகள் 6 விமான பணியாளர்கள் என மொத்தமாக 181 பேருடன் பயணித்த ஜேஜு ஏர் நிறுவனத்தின் போயிங் 737-800 ரக விமானம் தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய வேளை ஓடுபாதையை விட்டு விலகி விமான நிலையத்தின் பாதுகாப்பு மண்ணணையில் மோதி வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்துக்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் விமானம் தரையிறங்கிய போது பறவைகளின் கூட்டம் ஒன்று அதன் மீது மோதியதும் மோசமான வானிலையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்பத்தில் ஊகங்கள் வந்தாலும் இந்த ஊகங்கள் தவறெனவும் விபத்து நடந்தபோது வானம் மிக தெளிவாகவே இருந்ததாகவும் தென்கொரிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பாக கிட்டிய காணொளி காட்சிகளின் அடிப்படையில் விமானம் ஓடுபாதையில் தரையிறங்கிய வேளை அதன் லேண்டிங் கியர் எனப்படும் சில்லிகள் இறங்கும் பொறிமுறை சரிவர செயற்படவில்லை என்பது தெரிகிறது. விமானத்தின் இயந்திரங்களில் ஒன்று செயலிழந்திருக்கலாம் அல்லது விமானத்தின் குறிகாட்டிகள் சேதமடைந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. இந்த விமானத்தின் விமானி தனது தரையிறங்கும் முயற்சியை இறுதி நேரத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் விமானத்தை மேலெழுப்ப முயற்சித்த போதும் விமானம் அதிவேகமாக ஓடுபாதையில் சறுக்கி மண்ணெண்ணையில் மோதி தீப்பிடித்துள்ளது. தென்கொரியாவில் கடுமையான அரசியல் குழப்பங்கள் நிலவும் பின்னணியில் அந்த நாட்டுக்கு கிடைத்த இன்னொரு புதிய அடியாக இந்த கோரமான விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கடந்த புதனன்று கசகஸ்தானில் இடம்பெற்ற விமான விபத்துக்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் வெளிப்படுத்திய மன்னிப்பும் இன்னொரு புறத்தை நிழலாடிக் கொள்கிறது. விபத்துக்குள்ளான எம்பிரேயர் ரக விமானம் ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற ஐயங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் இந்த விபத்துக்கு ரஷ்ய ஏவுகணைதான் காரணம் என்பதை தெளிவாக கூறாமல் புட்டின் இந்த மன்னிப்பை வெளியிட்டார். நாளை மறுதினம் 31ஆம் தேதியுடன் ரஷ்யாவில் 25 ஆண்டுகால ஆட்சியில் இருக்கும் தலைவர் என்ற பதிவை உருவாக்க உள்ள புட்டின் இந்த மன்னிப்பை வெளியிட்டார். 1999 டிசம்பர் 31 அப்போதைய ரஷ்ய அரசு தலைவரான போரிஸ் ஜெல்சன் தனது பதவியிலிருந்து திடீரென விலகுவதாக அறிவித்த பின்னர் தன்னிடமிருந்த அதிகாரங்களை அப்போது பிரதமராக இருந்த விளாடிமிர் புட்டினிடம் அவர் ஒப்படைத்துக் கொண்டார். அவ்வாறாக கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் ரஷ்யாவில் அதிகாரத்தில் இருக்கும் புட்டின் உக்ரைன் மீதான தனது போரால் சவால்களை எதிர்நோக்கி வரும் நிலையில் இப்போது அந்த சவால்களின் பின்னணியில் உருவான ஒரு விபத்துக்காக நட்பு நாட்டிடம் மன்னிப்பு கோர வேண்டிய தலைவராகவும் மாறியுள்ளார். கடந்த புதனன்று வீழ்ந்த விமானம் ரஷ்ய ஏவுகணையால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தை அமெரிக்கா ஏற்கனவே வெளியிட்ட நிலையில் இந்த விடயத்தில் எதனையும் தெளிவாக குறிப்பிடாத விளாடிமிர் புட்டின் ரஷ்ய நகரான குரோஸ்னியில் குறித்த விமானம் தரையிறங்க முயன்ற நேரத்தில் விமான எதிர்ப்பு பாதுகாப்பு பொறிமுறை செயலில் இருந்ததால் விமானம் திசை திருப்பப்பட்டு கசகஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றமைக்கே மன்னிப்பு கோரியுள்ளார். உலக அரங்கில் கடும்போக்கு காட்டிய விளாடிமிர் புட்டின் கூட இப்போது இந்த விடயத்தில் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு வந்துவிட்ட நிலையில் இலங்கை தீவில் பவள விழா கண்டுகொள்ளும் தமிழர்களின் அரசியல் முற்றத்து தமிழரசு கட்சியின் இன்றைய நிலைக்கு அதன் முக்கிய தலைவர்கள் யாரும் உளமாற வரிந்து கொண்டதாக தெரியவில்லை. மாறாக பவள விழா கண்ட அந்த கட்சியில் தொடர்ந்தும் இழுபறிகள் தொடர்கின்றன. அந்த கட்சியில் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்த கதையும் தொடர்கிறது.
தமிழரசு கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்ட தலைகளில் ஒன்றான மாவை சேனாதிராஜாவுக்கும் தனித்துவமான ஒரு இடம் இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. பல வருடங்களாக மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியை தனது பிடிக்கில் வைத்திருந்து கொண்டாலும் அவரது தலைமைத்துவ குறைபாடும் சீத்துவக்கேடும் இந்த அளவுக்கு கட்சியை சீத்துவக்கேட்டு நிலைக்கு மாற்றிவிட்டது. ஆனால் மாவை சேனாதிராஜாவை குறைகூறி கட்சியை கையகப்படுத்த முனையும் முகங்களும் அதே இழிநிலை சூட்சுமங்களை பிரயோகிக்க தலைப்படுவதால் இந்த விடயம் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயென இழித்த கதையை நினைவூட்டிக் கொள்கிறது. இதனால்தான் நேற்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பின்னரும் அந்த கட்சியில் அதிர்வுகள் தொடர்கின்றன. கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டதாகவும் சுமந்திரனே தொடர்ந்தும் கட்சியின் பேச்சாளராக செயற்படுவார் எனவும் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிராக போட்டியிட்ட அரியநேந்திரன் உட்பட்ட அனைவரும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் பொதுவெளியில் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டவர்களிடம் விளக்கம் கூறப்பட்டு அவர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பும், அதேபோல கட்சி மீது வினாக்களை எழுப்பிய அதன் முக்கிய உறுப்பினரான வைத்தியர் சிவமோகன் கட்சியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டதான அறிவிப்பும் பேச்சாளர் சுமந்திரன் வாயிலாக வந்தது. இவ்வளவு நகர்வுகளுக்கு பின்னால் உள்ள சுமந்திர தரப்பு மாவை சேனாதிராஜாவுக்கு இப்போது இரா சம்பந்தனுக்கு பின்னர் கட்சியின் பெருந்தலைவர் என்ற பரிவட்டத்தை கட்டி அவரை தந்திரமாக அப்பால் நகர்த்தும் காரியங்களை செய்தமையும் அம்பலப்பட்டது. ஏற்கனவே தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா நியமிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சம்பந்தனை போல மாவை சேனாதிராஜாவையும் பெருந்தலைவர் என அழைப்போம் என சுமந்திரன் ஒரு பொடிவைப்பு நகர்வை வைக்க கட்சியின் யாப்பில் அவ்வாறான ஒரு பெருந்தலைவர் விழிப்பு பதவி இல்லையென கூறி ஸ்ரீதரன் இந்த விழிப்பு நிலையை காய்வெட்ட இந்த விடயம் இறுதியில் கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் இதே சுமந்திரன் கட்சியில் தனக்கு பிடிக்காதவர்களை தந்திரமாக ஊரங்கட்டி கடந்த காலத்தில் தான் தோன்றித்தனமாக நடந்து கட்சியை கடுமையான தாளமுக்க சுழற்சிக்குள் விட்ட எந்த நடவடிக்கைகள் குறித்தும் நேற்றைய கூட்டத்தில் முடிவுகள் ஏதும் எடுக்கப்படவும் இல்லை. குறிப்பாக சுமந்திரன் தனக்கு பிடித்தவர்களை கட்சியின் வேட்பாளர்களாக நிறுத்தி அதுவும் கட்சிக்காக உழைத்த பெண்களை புறந்தள்ளி காடுமேடு எல்லாம் திரிந்து கட்சிக்கான பெண் வேட்பாளர்களை கண்டுபிடிக்கவில்லை என முதல் நாளில் பசப்பிவிட்டு மறுநாளில் தனக்கு ஆதரவு வழங்கக்கூடிய பெண் வேட்பாளர்களை மட்டும் வேட்பாளராக தெரிவு செய்து கட்சியை கடந்த தேர்தலில் அடிவாங்க வைத்த நகர்வும் நேற்றைய கூட்டத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்படவில்லை. யதார்த்தமாக நோக்கினால் இந்த விடயங்களும் நேற்றைய கூட்டத்தில் அலசப்பட்டிருக்க வேண்டும். கட்சி மீது வினாக்களை எழுப்பிய காரணத்தால் சிவமோகனை கட்சியிலிருந்து இடைநிறுத்திக் கொள்ள முடியும் என்றால் கட்சியை கடந்த தேர்தலில் அடிவாங்க வைத்த சூத்திரதாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தார்மீகமான அவசியமாக உள்ளது. இதற்கும் அப்பால் கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் மீளெடுக்கப்படும் என சுமந்திரனே நேற்று குறிப்பிட்ட விடயத்தின் மறுபக்கமானது இந்த வழக்குகள் யாவும் தனது இயக்கத்தால் தனது சிலீப்பர் செல்களால் தான் போடப்பட்டன என்ற இன்னொரு யதார்த்த செய்தியையும் சொல்லாமல் சொல்லிக் கொண்டது. இவ்வாறான சூத்திர நகர்வுகள் தான் தோன்றி தனங்களின் பின்னணியில் நேற்று கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்ற வேளை கூட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு முன்னால் கட்டி தொங்கவிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதையில் உள்ள விடயங்கள் தார்மீகமாக கட்சியை இனியும் துரத்தும் போலத்தான் உள்ளது. நேற்றைய கூட்டத்துக்கு சென்ற கட்சியின் முக்கிய முகங்கள் இந்த பதாதையை நேரடியாக பார்வையிட்ட போது அவ்வாறாக பார்வையிட்டவர்களில் ஒரு முகம் முன்னரெல்லாம் தமிழரசு கட்சியின் கட்சி நிகழ்வுகள் குறித்த அறிவிப்புகள் தான் பதாதைகளாக வைக்கப்படுவது வழக்கம் என்றாலும் இப்போது அந்த காலம் போய் கட்சியின் தொண்டர்களும் தமிழ் மக்களும் கட்சிக்கே தற்போது பதாதை மூலமான ஒரு செய்தியை அனுப்பும் வகையில் நிலைமை மாறிவிட்டதான ஒரு கவலையை வாய்விட்டு தெரிவித்ததையும் அவதானிக்க முடிந்தது. இப்போது கட்சியின் 75வது வருட நிறைவை முன்னிட்டு பவள விழா மலரை வெளியிட்டுக் கொள்ளவும் தமிழர் தாயகத்தில் உள்ள மாவட்டங்கள் தோறும் பவள விழா கூட்டங்களை நடத்தி கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பவள விழாவின் முதன்மை விழாவை ஒரு பெருவிழாவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டாட தீர்மானித்துள்ளதாகவும் நேற்று சுமந்திரன் கூறிக்கொண்டார். ஆனால் இவ்வாறாக பவள விழா கண்ட கட்சியின் யதார்த்த நிலை என்னவோ செத்தகிளிக்கு எதற்கு சிங்காரம் என்ற எள்ளலான பழமொழியைத்தான் நினைவூட்ட தலைப்படுகிறது. இன்னமும் சுமந்திரங்களின் பிடியிலிருந்து விடுபட முடியாத கூடாரமாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மீண்டும் பழையபடி மிளிரும் எனவும் மிடுக்காக நடைபோடும் எனவும் கடும் தேய்மானத்துக்கு உள்ளாகி கொண்டாலும் அதன் உண்மையான தொண்டர்களிடம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கத்தான் செய்கிறது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.